إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மகத்தான பாசறையிலே வார்த்தெடுக்கப்பட்ட நபித்தோழர்களில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்விலிருந்து சில படிப்பினைகள், சில முன்மாதிரிகள். அன்பிற்குரியவர்களே, அந்த நபித்தோழர் முஆத் இப்னு ஜபல் இப்னு அம்ர் இப்னு அவுஸ் இப்னு ஆஇத் இப்னு அதா இப்னு கஅப் இப்னு அம்ர் அல் அன்சாரி அல் ஹஸ்ரஜி. எனவே அவர் ஒரு அன்சாரி நபித்தோழர், ஹஸ்ரஜி கோத்திரத்தை சேர்ந்தவர். அவரது தந்தையின் பேர் ஜபல், பாட்டன் பேர் அம்ர், முப்பாட்டன் பேர் அவுஸ். இவ்வாறாக அவரது கோத்திரம். இவர் அபு அப்துர் ரஹ்மான் என்று அழைக்கப்பட்டார். அப்துர் ரஹ்மானின் தந்தை அல் மதனி, அதே போன்று அல் பத்ரி, பத்ர் போரில் கலந்து கொண்டவர்கள். ஷஹீத அல் அகபத் சானியா, இரண்டாவது அகபா உடன்படிக்கையிலே இவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் சுமார் 70 லட்சம் பேர் மதீனாவிலிருந்து கலந்து கொண்டார்கள். இவர்கள் அப்போது ஒரு இளைஞராக இருந்தார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது 18 வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவுக்கு அழைப்பு பணிக்காக அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. எனவே இவர்களுடைய ஆண் மக்களில் அப்துர் ரஹ்மான் என்று அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அபு அப்துர் ரஹ்மான் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகர், இன்னும் ஒருவரும் அவரது பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த செய்தி சியர் அலாமின் நுபலா, இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹுடைய அந்த நூலில் இந்த செய்திகளை நாம் பார்க்கலாம். இவர்கள் எல்லா போர்களிலுமே கலந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்வில் எதிரிகளோடு நடந்த எல்லா போர்களிலும் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழராக இவர்கள் திகழ்கின்றார்கள். இவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளில் இவர்களுடைய அந்த மார்க்க அறிவு, இல்ம் சம்பந்தமாக நாம் பார்க்கின்ற போது அது தொடர்பாக பல செய்திகள் வருகின்றன. அந்த அடிப்படையில் நாம் பார்ப்போம். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இடம்பெறுகின்ற செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல் குர்ஆனை நீங்கள் 4 பேரிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த செய்தி புகாரில் 3808,
முஸ்லிம் 2464. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 4 தோழர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். 4 தோழர்களை அடையாளப்படுத்தினார்கள். இவர்களிடமிருந்து நீங்கள் அல் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் முதலாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாவது ஹுதைஃபாவுடைய அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மூன்றாவது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான்காவது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே இவர்களுடைய அந்த அல் குர்ஆனுடைய ஞானம், இல்ம் எவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலம் அறிகின்றோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் குறிப்பிட்டு சொல்கின்ற அளவுக்கு இவர் அல் குர்ஆனுடைய இல்மிலே மிகவும் சிறந்து தேர்ச்சி பெற்று விளங்கினார்கள் என்பதை நாம் இந்த செய்தியினூடாக அறிந்து கொள்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை எவ்வாறு பயிற்றுவித்தார்கள், எவ்வாறு வார்த்தெடுத்தார்கள் என்பதை நாம் இந்த செய்தியினூடாக அறிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை பற்றி எப்படியெல்லாம் அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதற்கு இந்த செய்தியை நீங்கள் திருமீதியில் பார்க்கலாம். 3790. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அர்ஹமு உம்மதி, எனது சமுதாயத்தில் மிக இரக்க குணம் கொண்டவர் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனது உம்மத்தில் மிகவும் இரக்க குணம் கொண்டவர் என்று சொன்னார்கள். அதே போன்று அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹ், அல்லாஹுடைய அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கடுமையானவர்கள் என்று சொன்னார்கள். அஸ்தகுஹும் ஹயாஅன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று வெட்க குணம் கொண்டவர்களாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களை அடையாளப்படுத்தினார்கள். வஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம், ஹலால் ஹராமை பற்றி மிகவும் அறிந்தவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு மிக பெரும் ஒரு இல்மை அவர்கள் சுமந்திருந்தார்கள் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அதே போன்று வஅஃரதுஹும் ஸைத் இப்னு சாபித், ஃபராயித் என்ற அது தொடர்பான சட்டங்களோ, சொத்துக்களை எவ்வாறு பிரிப்பது என்ற அது தொடர்பான இல்ம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது என்பதை பார்க்கணும். வஅக்ரஅஹும் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை மிக நன்றாக ஓதக்கூடியவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. வலிகுல்லி உம்மத்தின் அமீனுன், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நம்பிக்கையாளர் இருக்கிறார். எனது சமுதாயத்தின் நம்பிக்கையாளர் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எத்தனை சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க இப்ப ஞாபகம் இருக்குதா? எந்தெந்த சஹாபிக்கு என்னென்ன சிறப்பு சொல்லப்பட்டுச்சு சொல்லுங்க பாபம். அபூபக்கர் என்ன சிறப்பு சொல்லப்பட்டுச்சு? அவர்கள் இரக்க குணம் கொண்டவர்கள் என்பதை சொன்னார்கள். சரி, அடுத்து சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய சட்டத்தை நிலைநாட்டுவது. புரியுது அவங்க சொல்றது? அவங்களோட சொந்த தனிப்பட்ட விடயங்களை அவங்க என்ன செய்வாங்க, விட்டு கொடுத்து செல்பவர்கள் நபித்தோழர்கள். அல்லாஹுடைய சட்டம் என்று வந்தால் அதை நிலைநாட்டுவதில் அவர்கள் கடுமையாக இருப்பார்கள். அடுத்து சொல்லுங்க. அதாவது வெட்க குணம் கொண்டவர்களாக, அதிக வெட்க குணம் கொண்டவர்களாக. அதே போன்று அந்த அஸ்தகுஹும் என்று வார்த்தையை சொல்றான். அந்த வெட்க குணம் என்பதனுடைய அந்த உண்மைத்தன்மை, புரியுது அவங்க சொல்றது? அது அதற்கு ரசூலுல்லாஹ் சிறப்பித்து சொன்ன நபித்தோழர் யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சு? ஹலால் ஹராமை பற்றி அந்த இல்ம், அது தொடர்பான அந்த இல்ம் அவர்களிடம் காணப்பட்டது. எனவே மிக அறிந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பாராட்டி சிறப்பித்து சொன்னார்கள். அதே போன்று சொத்துக்களை பங்கு வைத்தல், பாகப்பிரிவினை சம்பந்தமாக எந்த நபித்தோழர் சொன்னாங்க? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று அல் குர்ஆனை நன்றாக ஓதக்கூடியவர், அந்த குர்ஆனுடைய இல்முக்குரியவர் என்ற நபி அவங்க யாரை சொன்னாங்க இந்த செய்தியில? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு நிறைய சிறப்புகள் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அதே போன்று இந்த உம்மத்தின் அமீனாக, நம்பிக்கையாளராக அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சொன்னார்கள்? அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமையான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில்
அவர்கள் ஷாமுக்கு சென்று அங்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ஜாபியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த உரை ஒரு பிரபலமான ஒரு உரை அவர்களுடைய. அந்த உரையில் அவர்கள் சொல்கிறார்கள், வமன் அஹப்ப அன் யஸ்அல அனில் ஃபிக்ஹி ஃபல்யஅதி முஆத் இப்னு ஜபல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் மார்க்க விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறாரோ, மார்க்க விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறாரோ அவர் முஆத் இப்னு ஜபலிடம் செல்லட்டும் என்று அவர்கள் அந்த உரையிலே ஹுதுபாவிலே மக்களுக்கு சொன்னார்கள். என்ற செய்தி முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவுல இந்த செய்தி பதிவாகிறது. இப்போ அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது, மூமின்களுடைய ஆட்சியாளராக இருக்கும்போது மக்களுக்கு இவ்வாறு அந்த உரையிலே சொன்னார்கள், நீங்கள் மார்க்க விளக்கங்களை மார்க்க சட்டதிட்டங்களை நீங்கள் அறிந்து கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினால் முஆத் இப்னு ஜபலிடம் செல்லுங்கள் என்று குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லக்கூடிய மற்றும் ஒரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது அமாமல் உலமா, அறிஞர்களுக்கு முன்னால் அவர்களுடைய கண்ணியம் என்பது உயர்ந்தது. ரத்வான் சொல்றாங்க. அதாவது அவர்களுடைய அந்த கண்ணியம் உயர்வானதாக சிறப்பானதாக இருக்கும். அவ்வளவு ஒரு மார்க்க ஞானம் பெற்றவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்ற செய்தி இமாம் தபரானியுடைய முஅஜமுல் கபீர்ல இந்த செய்தி பதிவாகிறது. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று மற்றும் ஒரு செய்தியில் பார்க்கலாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கிறேன், அவர்களை ஆட்சி பீடத்தில் அமர்த்திவிட்டு நான் எனது ரப்பை நான் சந்திக்கின்ற போது எனது ரப் என்னிடத்திலே கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தில் நீங்கள் யாரை ஆட்சியிலே அமர்த்தினீர்கள், ஆட்சி பொறுப்பை வழங்கினீர்கள் என்று கேட்டால் நான் அல்லாஹ்விடத்திலே சொல்வேன், உனது அடியாரும் உனது நபியும் கூற கேட்டிருக்கிறேன். அதாவது முஆத் இப்னு ஜபல் அறிஞர்களுக்கு மத்தியில் உயர்வானவர், எனவே நான் அவரை நியமித்தேன் என்று சொல்வேன் என்று குறிப்பிட்டார்கள் என்ற ஒரு செய்தியையும் பார்க்கிறோம். இது அவர்களுடைய மிகப்பெரிய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் மார்க்க கல்வியை கற்பதில் தேடுவதில் எவ்வளவு அவர்கள் ஆர்வம் மிக்கவர்களாக இருந்தார்கள், எப்படியெல்லாம் அவர்களிடம் ஆர்வம் காணப்பட்டது என்பதை பற்றி நாம் ஒரு செய்தியை திருமதியில் நீங்கள் பார்க்கலாம். 2616வது எண்ணிலே வருகிறது. குல்து யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்டேன், அக்பிர்னி பி அமலின் யுத்கிலுனில் ஜன்னah, எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், அது என்னை சுவர்க்கத்தில் நுழைவிக்க வேண்டும், என்னை சுவனத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. வயுபாஇதுனி மினன் நார், நரகத்தை விட்டு என்னை தூரப்படுத்தக்கூடிய சொர்க்கத்தில் என்னை நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள். எனவே இந்த செய்தி அந்த தோழரிடம் இல்மை தேடுவதில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில் உள்ள அந்த ஆர்வத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு முக்கியமான செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. சஹாபாக்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் எதை கற்றுக்கொண்டார்கள், எதை கேட்டு தெரிந்து கொண்டார்கள் என்பதை நாம் இந்த செய்திகளூடாக அறிகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லக்கத் ஸஅல்த அன் அதீமின் என்று சொன்னார்கள். அந்த கேள்விக்கு பதிலை சொல்வதற்கு முன்னால் சொன்னார்கள், நீங்கள் மகத்தான ஒரு விஷயத்தை பற்றி கேட்டுவிட்டீர்கள், மகத்தான ஒரு விடயத்தை பற்றி நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வ இன்னஹு லயஸீருன் அலா மன் யஸ்ஸரஹு அல்லாஹு அலைஹி, அல்லாஹ் யாருக்கு இதை எளிதாக்கினானோ நிச்சயமாக அவர்களுக்கு இது எளிதானதுதான். அல்லாஹ், இது பாருங்க, இது முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா யாருக்கு இதை எளிதாக்கினானோ, நீங்க எடுத்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு மார்க்க சபையில நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நாங்க இந்த பயானை கேட்கக்கூடிய விஷயம் என்பது அல்லாஹ் யாருக்கு இதை எளிதாக்கினானோ அவர்களுக்கு தான் முடியும். பயானையே கேட்காத இடத்துல கொண்டு அமர வச்சீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு, எழுப்பி போதான் பார்ப்பார். அப்ப அல்லாஹு தஆலா உண்மையில் இதை யாருக்கு எளிதாக்கினானோ, இப்ப மார்க்க விடயங்களை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தௌஃபீக் இது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம் என்று.
வமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹுவை பயப்படுவார்களோ, யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அல்லாஹ் அவர்களது காரியங்களை எளிதாக்குவான். அல்லாஹ் அவர்களது காரியங்களை எளிதாக்குவான். அப்ப தக்வா, இறையச்சம், நாம் எந்த அளவு அல்லாஹுவை பயப்படுகிறோமோ அந்த அளவு நமது காரியங்கள் எளிதாக்கப்படும். நமது காரியங்களை அல்லாஹ் எளிதாக்குவதாக அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்றான் ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. இந்த ஃபஸனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா யாருடைய விஷயத்துல? 3 விஷயங்கள் நாங்க படிச்சுக்கிறோம். ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா, அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து கொடுக்கின்றார், அல்லாஹுவை பயப்படுகிறார், அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் அவர் உண்மைப்படுத்துகிறார், இவருடைய காரியம் எளிதாக்கப்படும், இவருடைய காரியம் எளிதாக்கப்படும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நபி அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் 2 விஷயங்களை சொன்னாங்க. நல்லா கவனிங்க. கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால் 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று என்ன? இதை அல்லாஹ் முதலாவது சொன்னாங்க, நீங்க கேட்ட கேள்வி ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க, ஒரு மகத்தான விஷயத்தை பற்றி கேட்டு விட்டீர்கள். அடுத்து சொன்னார்கள், இது உண்மையில் அல்லாஹ் யாருக்கு எளிதாக்கினானோ அவர்களுக்கு இது எளிதான காரியம். எனவே நாங்க கேட்கக்கூடிய துவாக்கள்ல ஒன்றுதான் எது? ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி. இது ஒரு முக்கியமான துவா. ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி, எனது நெஞ்சை நீ விரிவாக்குவாயாக, எனது காரியங்களை எளிதாக்குவாயாக. இப்ப நாங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. என் அருமையான சகோதரர்களே, இப்ப ஒவ்வொரு விஷயமா கவனிங்க. நபி அவர்களிடத்துல அவங்க கேட்ட கேள்விக்கு அடுத்து நபி அவங்க பதில் சொல்றாங்க. சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய, நரகை விட்டு பாதுகாக்கக்கூடிய அந்த காரியங்களில் முதல் விஷயமாக நபி அவங்க எதை சொன்னாங்கன்னு நல்லா கவனிங்க. எதை சொன்னார்கள் என்றால், தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காது. அல்லாஹுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காமல் அவனை நீங்கள் வணங்க வேண்டும். இது முதல் விஷயம். நல்லா கவனிங்க, இது முதல் விஷயம். நாங்க ஒரு ஹதீஸ படிக்கிறோம், புகாரில வருகிறது, நபி அவர்களோடு ஒட்டகத்தில் பின்னால் முஆத் இப்னு ஜபல் அமர்ந்து இருக்கிறான். அவ்வளவு நெருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த ஒரு தோழர் ஒட்டகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் அமர்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் யா முஆத் என்று அழைக்கிறார்கள், பின்னால் அமர்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, முஆதே, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? கேள்வியை கேட்பது அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்போது அவர்கள் சொன்னார்கள், கால அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள் என்று பதில் சொன்னார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், தஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குவதுதான். அடுத்து என்ன கேட்டாங்க அந்த ஹதீஸ்ல? அந்த அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீது உள்ள கடமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறான். அல்லாஹ்வின் மீது உள்ள கடமை என்னவென்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறான். அப்போதும் அவர்கள் சொன்ன பதில், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது யாரெல்லாம் அவனை வணங்கினார்களோ அவர்களை வேதனை செய்யாமல் இருப்பது, தண்டிக்காமல் இருப்பதுதான் அந்த அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்கு உள்ள கடமை. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் இது, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்று பாருங்க. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இப்ப நாம் இபாதத்தை அல்லாஹ்வுக்கு செலுத்துவது மட்டுமல்ல, வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு செலுத்துவது மாத்திரமல்ல, நாம் எந்த ஷிர்க்கையும் செய்துவிடக் கூடாது. அதுதான் இங்க அடுத்து மிக முக்கியமான பகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க மட்டுமா இங்க சொல்றாங்க? அதாவது அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய முதன்மையான முக்கியமான கடமை என்னவென்றால் அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்காமல் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்காது வணங்க வேண்டும். என்றால் அவன் இணை வைத்து விட்டால் அல்லாஹ் அந்த வணக்கத்தை அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான், அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. இன்று பலரை நாங்க பார்க்கிறோம், அல்லாஹுவை வணங்கினாலும் அடுத்த பக்கம் ஷிர்க்கை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்துகளை அவுலியாக்களுக்கு, தர்காக்களிலே போய் அவுலியாக்களுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் என் அருமை சகோதரர்களே,
அவர்களுடைய இபாதத்துகள் எல்லாம் பாழாகி விடுகின்றன, வீணாகி விடுகின்றன. இதை இன்று பல மக்கள் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே, இது மிக முக்கியமான விஷயம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு நாம் எதையும் இணையாக்காமல். தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. இது முதலாவது அவங்களுக்கு செய்த வசியத், நபி அவங்க சொன்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க வதுகீமுஸ் ஸலா, என்ன செய்ய வேண்டும்? தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள் வதுக்திஸ் ஸகா, ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். வதஸூமு ரமலான், ரமலான் மாதம் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். வதஹுஜ்ஜுல் பைத், அந்த வீட்டை ஹஜ் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப இந்த சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் எதில் உள்ளது? இஸ்லாத்துடைய 5 தூண்கள், 5 கடமைகள். அப்ப இந்த 5 கடமைகள்ல நாங்க எந்த குறைவும் செய்யக்கூடாது. கடமைகளில் நாம் எந்த குறைவும் செய்யக்கூடாது. கடமைகளை நாம் முறையாக நிறைவேற்றி விட்டாலே நாம் வெற்றியாளர்கள். அடுத்து என் அருமையான சகோதரர்கள் சொல்லாங்க, முதலாவது கடமைகளை சொல்றாங்க. பாருங்க எப்படி நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்கன்னு பாருங்க. முதல் கடமைகளை ஒரு அலட்சியப்படுத்தி என்ன செய்ய முடியாது? சொர்க்கம் நுழைய முடியாது, நரகத்தின் பாதுகாப்பு பெற முடியாது. கடமைகள்ல எந்த குறையும் செய்யக்கூடாது. இது இந்த ஹதீஸ்ல முதல் பகுதி. இரண்டாவது பாருங்க, அலா அதுல்லுக அலா அபுவாபில் ஹைர்னு கேட்கிறான். அலா அதுல்லுக அலா அபுவாபில் ஹைர், நன்மையின் வாயல்களை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமான்னு கேட்கிறான். அடுத்த கேள்வி, நன்மையின் வாயல்களை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமான்னு கேட்கிறான். கேட்டு விட்டு சொன்னாங்க அஸ்ஸௌமு ஜுன்னான்னு சொல்றாங்க. அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம் என்று சொல்றான். நோன்பு என்பது கேடயமாகும். ஜுன்னா கேடயம் என்று சொன்னால் இந்த இடத்துல அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், நோன்பு என்பது ஒரு மனிதனை பாவங்களை விட்டு தடுக்கும். அதாவது நோன்பு என்ற வணக்கம் இருக்குதானே, ஒருத்தர் நான் நோன்போடு இருக்கிறேன் என்பது அவனை கட்டுப்படுத்தும். அவன் என்ன செய்யும்? அவனை கட்டுப்படுத்தும். நான் நோன்போடு இருக்கிறேன், பாவம் செய்யக்கூடாது, பாவமானவற்றை பார்க்கக்கூடாது, பாவமானவற்றை கேட்கக்கூடாது, பாவமானவற்றை பேசக்கூடாது. நோன்பு அவனை என்ன செய்யும் என்றால் கட்டுப்படுத்தும். நோன்பு அவனை தடுக்கும். இது ஒவ்வொருவரும் நாம் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்படித்தானே? நோன்போடு இருக்கிறேன். அந்த நோன்பு என்ன செய்யும்? அவனை பாவத்தை விட்டு தடுக்கும். ஜுன்னா ஒரு கேடயம். அப்போ அவனை நோன்பு பாவத்தை விட்டு தடுக்கின்ற போது நறுமை சகோதரர்களே, அது நாளை மறுமையில் அவனை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியதாக நோன்பு மாறுகிறது. நரகை விட்டு அவனை பாதுகாக்கக்கூடியதாக நோன்பு மாறுகிறது. எனவே இதுதான் நோன்பு கேடயம் என்பதனுடைய விளக்கம். இந்த உலகத்தில் அவனை பாவங்களை விட்டு தடுக்கும், அதன் காரணமாக அது நாளை மறுமையில் அவனை நரகத்தை விட்டு தடுக்கும், நரகை விட்டு அவனை தடுக்கும். அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம். அடுத்து நறுமையான சகோதரர்களே, அடுத்து நீங்க என்ன ஒரு சாதாரண நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளலாம் என்னவென்றால், ஒரு மனிதன் அதிகமாக உணவை உட்கொள்கிறான், உடலுக்கு உணவை அதிகம் எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அது என்ன செய்யும்? பலவிதமான ஆசைகளை அவனுக்குள்ள ஏற்படுத்தும். அது பலவிதமான பாவங்களை தூண்டும். ஆனால் பசியோடு இருக்கும் போது என்ன, ஷைத்தானுக்கு அங்கே நுழைவது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். ஏன்னா அவன் பசியோடு இருக்கிறான், தாகத்தோடு இருக்கிறான். அந்த உணர்வுகள் அவனுக்கு என்ன செய்ய முடியாது? அவன் நினைத்தபடி அந்த உணர்வுகளை அவனுக்குள் தூண்டியெல்லாம் எழுப்பிவிட முடியாது. ஏன்னா அவன் நோன்போடு இருக்கிறான், நோன்பென்ற அந்த இபாதத்திலே இருக்கிறான். அது அவனை கட்டுப்படுத்தும். இப்ப நாம் அருமை சகோதரர் அதுல சொன்னாங்க ஜுன்னான்றாங்க. அடுத்து சொன்னாங்க வஸ்ஸதகா துத்ஃபிஉல் ஹதியா, சதகா இருக்குதானே, பாவங்களை அணைக்கும். எப்படி? கமா யுத்ஃபிஉல் மாஉ அன்னார், எப்படி இந்த தண்ணீர் நெருப்பை அணைக்குமோ அது போன்று பாவங்களை அணைக்கக்கூடியதாக எது இருக்கிறது? இந்த சதகா தர்மம் இருக்கிறது. இது சொன்னாங்க. ரெண்டாவது சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ், இந்த ஒவ்வொரு வணக்கத்துடைய சிறப்பை சொல்றாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், சதகா என்பது என்ன செய்யும்? ஒருவருடைய பாவங்களை மன்னிக்க கூடியதாக சதகா இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது சொன்னாங்க வஸலாத்துர் ரஜுலி ஃபீ ஜௌஃபில் லைல், நல்ல கவனிங்க ஹதீஸ. வஸலாத்துர் ரஜுலி ஃபீ ஜௌஃபில் லைல், பிந்திய இரவுல ஒருவர் தொழுவது இருக்கிறது. பிந்திய இரவில் ஒருவர் தொழுவது பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினாங்க. இந்த இடத்துல அதற்கு விளக்கமாக ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினாங்க. இந்த வசனம் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன்
فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون என்ற குர்ஆன் வசனத்தை ஓதினார். அப்ப பிந்திய இரவில் ஒருவர் வந்து எழுந்து தொழுவது இருக்கிறதே, அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்கிறான். அவர்களுடைய விலா புறங்களை படுக்கையை விட்டு அகற்றி யதுஊன ரப்பஹும், அவர்கள் ரப்பை வணங்குவார்கள், பிரார்த்திப்பார்கள், ஹௌஃபன் பயத்தோடு, அச்சத்தோடு, வதமஅன் அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்தவர்களாக அவர்கள் அல்லாஹுவை இரவில் வணங்குவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியவற்றில் அவர்கள் செலவு செய்வார்கள். ஃபலா தஅலமு நஃப்ஸுன், எந்த ஒரு நஃப்ஸும் ஆன்மாவும் அறிய மாட்டாது. மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயூன், அவங்களோட கண்கள் எல்லாம் குளிரக்கூடிய நான் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த குளிர்ச்சிகள், அதை யாரும் அறிய மாட்டார்கள். ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அந்த செயல்களுக்கு கூலியாக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இரவு வணக்கத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் அங்க கூலியாக எதை சொல்றான்? சொர்க்கத்தை சொல்றான். எதை சொல்கிறான்? சொர்க்கத்தை சொல்கிறான். அதனுடைய அந்த கண் குளிர்ச்சிகள், இன்பங்கள், அது யாரும் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த சொர்க்கம் இருக்கும் என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப இந்த இடத்துல இரவு வணக்கம் சிறப்பித்து சொல்லப்படுகிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, அலா உஹ்பிருக பிரஅஸில் அம்ரி வ அமூதிஹி வ திர்வதி சினாமிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, காரியத்துல தலையாயது, வ அமூதுன அதனுடைய தூண், அதே போன்று வதிர்வதி சினாமி அந்த ஒட்டகத்துல திமில் இருக்குதான், உயர்ந்து இருக்குதான், அது போன்று மார்க்கத்தில் உயர்ந்து விளங்கக்கூடியதாக இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு முதலாவது சொல்றாங்க ரஅஸுல் அம்ர், தலையாயது, காரியத்தில் தலையாயது, அல் இஸ்லாம், என்ன இஸ்லாம் என்று சொல்றாங்க. வ அமூதுஹு, அந்த இஸ்லாத்துடைய தூண், அஸ்ஸலா, தொழுகை என்று சொல்றாங்க. வதிர்வத்து சனாமி, அந்த மார்க்கத்தில் உயர்ந்து விளங்கக்கூடியது அல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத். நாம் பார்க்கிறோம், இஸ்லாமிய உம்மத் மேலோங்கி இருந்தது அந்த ஜிஹாத். சஹாபாக்களுடைய காலத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அதற்கு பிறகுள்ள காலங்கள், அதாவது இஸ்லாம் எவ்வளவு உயர்ந்து இருந்தது என்பதை பார்க்கின்றோம். இதையெல்லாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க, மிக முக்கியமான விஷயம். அலா உஹ்பிருக பிமலாகி ذلك குல்லிஹி, இந்த எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இது எல்லாவற்றிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியது, அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்கிறாங்க. பலாயா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்கள் என்று சொன்னபோது நபி அவர்கள் ஃபஅஹத பிலிசானிஹி, தனது நாவை பிடித்து காட்டுகிறார்கள். நாவை பிடித்து காட்டி சொல்கிறார்கள், இந்த நாவை பேணிக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா என்ன செஞ்சிடும்? அது எல்லா அமல்களையும் அழித்து விடும். அந்த நாவினால் வெளிப்படக்கூடிய சில நேரங்களில் மோசமான வார்த்தைகள், பயங்கரமான வார்த்தைகள், சிறுக்கூடிய வார்த்தைகளாக இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன செய்துவிடும்? அவனது நன்மைகளை எல்லாம் அழித்து விடும். அப்ப ரசூலுல்லாஹ் நாவை பேணுமாறு சொன்னான். பாருங்க, ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு? மிக யாருக்கும் தெரியாம ரகசியமாக அமல் இபாதத் செய்யறார். அந்த அமல் இபாதத் என்ன செஞ்சிடறாரு? 10 பேருக்கு மத்தியில சொல்லிட்டாரண்டா, என்ன செஞ்சிடறாங்க? அந்த அமலை அவரே பால்படுத்தக்கூடிய வேலையை செய்யறாரா இல்லையா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய சதக்காக்களை நீங்கள் பால்படுத்தி கொள்ளாதீர்கள், அதை நீங்க சொல்லி காட்டுவதன் மூலம், அதை நீங்கள் என்ன யாருக்கு செய்து அவர்களை துன்புறுத்துவதன் மூலம், இப்படி நீங்க பால்படுத்தி கொள்ளாதீர்கள். லா துப்திலுவன பால்படுத்தி கொள்ளாதீர்கள், வீணாக்கி கொள்ளாதீர்கள். எனவே ஒருவர் வந்து செய்த அமல என்ன செய்யறாரு? அது 10 பேருக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்துறார், விளம்பரப்படுத்துறார் என்று சொன்னா, என் அருமை சகோதரர்கள், அதனுடைய நிலை என்ன கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அப்ப நாங்க நாவை பேண வேண்டுமா இல்லையா? நாவை நாம் பேண வேண்டுமா இல்லையா? அப்போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, இன்னா லமுஆஹதுன பிமா நதகல்லமு பிஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் பேசக்கூடியவைகள் அதன் மூலம் நாம் பிடிக்கப்படுவோமா? அல்லாஹ் எம்மை பிடிப்பானா என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஸகீலத்க உம்முக யா முஆத், உமது தாய் மண்ணை கவ்வட்டும் என்று சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை முஆத் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, அதாவது மக்கள் தங்களுடைய முகம் குப்புற நரகத்திலே அவர்கள் தூக்கி எறியப்படுவது இல்ல ஹசாயிது அல்சினத், அவங்களோட நாவுகள் அறுவடை செய்தவைகளால், அவங்களோட நாவுகள் அறுவடை செய்தவைகளால் தவிர இல்லை என்று சொன்னார்கள்.
எனவே இது ஒரு மகத்தான உபதேசம். இந்த உபதேசம் இருக்குதே, ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸ உண்மையில் என்ன செய்ய வேண்டும்? நாங்க இதை பிரிண்ட் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். நாங்க இந்த ஹதீஸ் என்ன செய்யணும்? நாங்க பிரிண்ட் பண்ணி வைக்க வேண்டும். இந்த ஹதீஸை நாங்க அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஹதீஸ், நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஹதீஸ். ஏண்டா அவ்வளோ மார்க்க விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக இந்த செய்தி வருவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழர்களை உருவாக்கினார்கள். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழர்களை உருவாக்கினார்கள், அவர்களை பயிற்றுவித்தார்கள். இவ்வளவு உபதேசங்களை கொண்டு சஹாபாக்கள் இந்த உபதேசங்கள் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய உள்ளத்துக்கு எடுத்துக்கொண்டு அவற்றை செயல்படுத்தினார்கள். அதனால் மிக பெரும் சிறப்புக்குரியவர்களாக அவர்கள் மாறினார்கள். என் அருமையான சகோதரர்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமப்புற மனிதரிடம் கேட்கிறார்கள், நீங்க தொழுகையில என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. கைஃப தகூலு ஃபிஸ் ஸலாஹ், தொழுகையில என்ன சொல்றீங்க, என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அபூதாவுதுல 792 இந்த செய்தி வருகிறது. ஒரு கிராமப்புற மனிதர் அவர் சொல்றாரு, நான் என்ன செய்கிறேன், அத்தஷஹது ஷஹாதாவை சொல்கிறேன். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து வருதா இல்லையா? அதுல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி என்று ஷஹாதா வரும். எனவே அவர் சொல்கிறார், நான் என்ன செய்கிறேன், இந்த ஷஹாதாவை சொல்கிறேன். வ அகூலு, இன்னும் சொல்கிறேன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக்க மினன் நார் என்று சொல்கிறேன். அவர் சொல்றார், தொழுகையில நான் இந்த அத்தஹியாத்தை சொல்கிறேன். அடுத்து நான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக்க மினன் நார், யா அல்லாஹ் நான் உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி என்று சொல்லி அவர் சொல்றார். இதை சொல்லும் போது நபி அவர்களோடு பக்கத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பக்கத்தில் இருக்கிறான். அப்பதான் இந்த நிகழ்வு நடக்குது. அப்போது அவர் சொல்றார், அந்த மனிதர், அம்மா இன்னி லா உஹ்சினு லா அஹ்சனு தன்தனதக வலா தன்தனத முஆத் அப்படின்னு சொல்றான். அதாவது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் முஆதும் எதை முணுமுணுக்கிறீர்கள் என்று நான் அறிய மாட்டேன். நீங்களும் முஆதும் தொழுகையில் எதை முணுமுணுக்கின்றீர்கள் என்று நான் அறிய மாட்டேன், அல்லது எனக்கு அது அப்படி நீங்க முணுமுணுப்பது போன்ற எனக்கு முணுமுணுக்க தெரியாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என் அருமை சகோதரர்களே, ஹவுலஹா நுதந்தின், நாமும் தொழுகையில் அதைத்தான் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், தொழுகையில நாமும் அதைத்தான் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியை சொல்லும் போது முஆத் இப்னு ஜபல் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தார்கள். இது ஒரு மிக முக்கியமான துஆ, நாங்கள் தொழுகையில் ஓதி வர வேண்டிய துஆ. தொழுகையில் நாங்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்னால என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹவுலஹா நுதந்தின், நாமும் அதை சுட்டித்தான் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன, நாங்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் அதனுடைய இலக்கு என்ன? நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகை விட்டு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அதை சுற்றித்தான் என்றாங்க ரசூலுல்லாஹ், அதை சுற்றித்தான் அனைத்தும். ஹவுலஹா நுதந்தின். எனவே நறுமை சகோதரர்களே, வல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார் என்ற இந்த செய்தி நாங்கள் தொழுகையில ஓத வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு துவாவாக இந்த துவா இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தோழர்ல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சில உபதேசங்களை நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கின்றோம். சில உபதேசங்களை நாம் பார்க்கின்றோம். அந்த உபதேசங்கள்ல சில உபதேசங்களை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஒரு முறை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள். அவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள போறாங்க. அந்த பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால நபியிடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கன்றான். அந்த பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு முன்னால எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க அப்படின்னு கேட்கிறான். கேட்கும் போது நபி அவர்களுக்கு செய்த முதல் உபதேசம் பாருங்க, இந்த எங்கெல்லாம் இது வருதுன்னு பாருங்க. என்ன சொல்றாங்கடா, உஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காது.
அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது நீங்கள் அவனை வணங்குங்கள். இப்ப சஹாபாக்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் இந்த உபதேசத்தை இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி சொல்றாங்கடா, இப்ப நாங்க எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது, எவ்வளவு நாம் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து அவர் ஆர்வத்தில் ஆசையில கேட்கிறாரு, ஜித்னி யா ரசூலல்லாஹ், இன்னும் எனக்கு அதிகமாக எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்க போது சொன்னார்கள், அதாவது நீங்கள் ஒரு தவறை செய்து விட்டால் நன்மையை செய்து விடுங்கள் என்றான். வேறு ரிவாயத்துக்கள்ல வருகிறது, அதாவது அந்த நன்மை அந்த பாவத்தை தவறை அழித்து விடும் என்றும் வருகிறது. இந்த ரிவாயத்துல எப்படி வருதுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு தவறை செய்தால் நீங்கள் உடனே ஒரு நன்மையை செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் நட்பண்புகளை உறுதியாக உங்களோட வாழ்க்கையில என்ன செய்ய பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நட்பண்புகளை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்ற செய்தி தபரானில வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களை, சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து உபதேசங்களை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், தங்களை சீர்படுத்திக் கொள்வதற்காக, தங்களை முன்னோடிகளாக மாற்றிக்கொள்வதற்காக என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு, நபித்தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்த உபதேசங்கள்ல பாருங்க, நபி அவங்க சொல்றாங்க ஒரு முறை, இது ஷுஅபுல் ஈமான்ல வரக்கூடிய செய்தி, முஆதே, அதாவது கல்புன் ஷாக்கிர், உங்களுக்கு இருக்க வேண்டியது என்ன, நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உள்ளம். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. நபி அவங்க சொல்றாங்க, முஆதே, அதாவது இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உள்ளம், அப்படியான ஒரு உள்ளமாக உங்கள் உள்ளம் இருக்க வேண்டும். கல்புன் ஷாக்கிர், இது நாங்க ஒவ்வொருவரும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் உண்மையில் உள்ளத்தால் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோமா? உள்ளத்தால நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கல்புன் ஷாக்கிர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இன்று நம்மில் பலர் என்ன செய்யறாங்க, தம்மை சூழ உள்ள வசதியோடு வாழக்கூடியவர்களை பார்க்கிறாங்க, தம்மை சூழ உள்ள வசதியோடு வாழக்கூடியவர்களை பார்க்கிறான், பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு இந்த வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி கிடைத்த அருள்களை எல்லாம் மறந்து, அல்லாஹ் எவ்வளவு நியமத்துகளை செய்திருக்கிறான், அந்த நியமத்துகளை எல்லாம் மறந்து தன்னை சூழ இவ்வளவு வசதியோடு வாழுகிறார்களே என்று அவர்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி கெட்ட ஒரு அடியானாக, ஒரு நன்றி கெட்ட உள்ளமாக அந்த உள்ளம் இருக்கக்கூடிய நிலைகள் நாம் நிறைய பார்க்கிறோம். அவனோட வார்த்தைகள் அது வெளிப்படுவதை பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், கல்புன் ஷாக்கிர், இது ஒரு மிகப்பெரிய நியமத், ஒரு மிகப்பெரிய அருள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்றி உள்ள உள்ளம். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கணும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கல்பன் ஷாக்கிரா, அல்லாஹ் நான் உன்னிடம் நன்றி உள்ள உள்ளத்தை கேட்கிறேன். அடுத்து ரெண்டாவது சொல்றாங்க, வலிசானுன் தாக்கிர், வலிசானுன் தாக்கிர், நன்றி உள்ள உள்ளத்திலிருந்து அது வெளிப்படும். வலிசானுன் தாக்கிர் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாவ், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாவ் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதே உங்கள் நாவ் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியதாக இருக்கட்டும் என்று சொல்றாங்க. என் அருமை சகோதரர்களே, எனவே உண்மையில் நன்றி உள்ள உள்ளம் என்ன செய்யும்? நன்றி உள்ள உள்ளம் அல்லாஹ்வை திக்ர் செய்யும், அல்லாஹ்வை நினைவு கூறும். ஏன்னா நன்றி கேட்டவர்கள் தான் என்ன செய்வார்கள்? இறைவனை நினைவு கூறுவதை விட்டு தூரமாகுவார்கள், தூரப்படுத்தப்படுவார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அருள்களை நன்றியோடு எண்ணி பார்ப்பவர்கள் அவனை புகழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள், அவனை புகழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள், அவனை நினைவு கூர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, வலிசானுன் தாக்கிர். அடுத்து சொல்றாங்க, வஸௌஜத்துன் சாலிஹா, ஒரு சாலிஹான மனைவி, சாலிஹான மனைவி. இதை ரசூலுல்லாஹ் ஒரு அருளாக நிஅமத்தாக சொல்கிறாங்க. ஏன்? துஈனுக அலா அம்ரி துன்யாக வ தீனிக, உங்களுடைய உலக காரியங்களிலும் உங்களுடைய மார்க்க காரியங்களிலும் உங்களுக்கு உதவியாக அவள் இருப்பாள், உதவியாக உங்களுக்கு இருப்பாள். எனவே இந்த விஷயங்களை ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல 3 விடயங்களை என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறுதான் தனது தோழர்களை என்ன செய்தார்கள், பயிற்றுவித்தார்கள். ஒரு ஹதீஸை நீங்க அபூ தாவூத், நசாயி போன்ற கிரந்தங்கள்ல பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களோடு எப்படி இருந்தார்கள், தனது தோழர்களுக்கு எப்படி மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள், எவ்வளவு அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த செய்தியை பாருங்க. அபூ தாவூத்ல, நசாயில வருகிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது கரத்தை ஒரு முறை பிடித்தார்கள்.
சொல்லாங்க, எனது கரத்தை பிடித்தாங்க, பற்றி கொண்டார்கள். பற்றி கொண்டு சொன்னார்கள், யா முஆத் வல்லாஹி இன்னி லஉஹிப்புக சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஆதை நான் உங்களை நேசிக்கிறேன் என்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை பார்த்து சொல்றாங்க, முஆதை நான் உம்மை நேசிக்கிறேன். சஹாபாக்கள் இதற்காகத்தான் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள், உயிரை விட மேலாக நேசித்தார்கள். அந்த தூதருக்காகவே, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காகவே தங்களை அர்ப்பணித்தவர்கள். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப நபி அவர்கள் இப்படி சொன்னா அவர்களுடைய வாழ்க்கையில இதை விட ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை இருந்திருக்குமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு செய்தியில ஒரு மனிதர் வந்து கேட்டார் ரசூலுல்லாஹ்கிட்ட. என்ன கேட்டாரு? மறுமை எப்போது வரும் என்று கேட்டார். மறுமை எப்போது வரும் என்று கேட்டார். நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்க அதற்காக என்ன தயார்படுத்தி இருக்கிறீங்க? நீங்க கேள்வி கேட்கிறீங்க, மறுமை எப்போது வரும் என்று கேள்வி கேட்கிறீங்க, அதற்காக நீங்கள் என்ன தயார்படுத்தி இருக்கிறீர்கள்? அப்போது என் அருமை சகோதரர்களை அவர் சொல்கிறார், நான் பெரிய அளவில் தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ நான் தயார்படுத்தி இல்லை. ஆனால் நான் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறேன். நான் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்று அவர் பதில் சொல்றார். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் ஆச்சரியமானதாக இருந்தது. என்ன சொன்னாங்க? அல் மர்உ மஅ மன் அஹப்பன்னு சொன்னாங்க. ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு இருப்பார். ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வார்த்தையை கேட்டபோது நாம் மகிழ்ச்சி அடைந்தது போன்று எமது வாழ்வில் நாம் மகிழ்ச்சி அடையவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். இல்ல, ஒருவர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு மறுமையில் இருப்பார். சொல்றாங்க, நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், அபூபக்கரை நேசிக்கிறோம், உமரை நேசிக்கிறோம் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த வார்த்தையை கேட்டவுடன் நாம் அது போன்று சந்தோஷப்படவில்லை என்று சொல்றாங்கடா. இப்ப முஆத் இப்னு ஜபல் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஆதே நான் உங்களை நேசிக்கிறேன், முஆதே நான் உங்களை நேசிக்கிறேன். எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. இவ்வாறு சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஊசீக யா முஆத், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை வசியத்து செய்கிறேன், ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன். சொன்னார்கள், லா ததஅன்ன ஃபீ துப்ரி குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் இதை விட்டுவிடக் கூடாது. ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதி, ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதியிலும் நீங்கள் இதை விட்டு விடாதீர்கள். இங்க என்ன, அதாவது தொழுகை அவங்க உறுதியாக நிறைவேற்றக்கூடியவர்கள், அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் இங்க வந்து உபதேசம் செய்யறது, ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதியிலும் நீங்கள் இதை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், எதை என்றால் இந்த வார்த்தைகளை சொல்வது, இந்த வார்த்தைகளை நீங்க கூறுவது. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததி. பாருங்க, ரசூலுல்லாஹ் அவரை நேசித்து அவருக்கு கொடுத்த அன்பளிப்பு என்ன என்றால் மிகப்பெரிய அந்த மறுமையுடைய மகத்தான அந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டலை தான் கொடுக்குறாங்க இந்த துஆல. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததி. இதை உண்மையில யாரெல்லாம் உள தூய்மையோடு பிரார்த்திப்பார்களோ, என் அருமை சகோதரர்களே, இந்த துஆவை கேட்பார்களோ, நிச்சயமாக அவர்கள் திக்ரை விட்டு தடுக்கப்பட மாட்டார்கள். திக்ரை விட்டு அவர்களுடைய நாவுகள் தடுக்கப்பட மாட்டார். அல்லாஹுவை நல்ல முறையிலே வணங்குவதை விட்டு அவர்கள் ஒருபோதும் தடுக்கப்பட மாட்டார்கள். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக அவர்கள் வாழ்ந்து மரணிப்பதற்கு நிச்சயமாக தடை ஏற்படாது. அப்படியான ஒரு துஆ, அப்படியான ஒரு சிறந்த துஆ. நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் இந்த துஆவை ஓத வேண்டும். ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதியிலும் நாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததி. எல்லாரும் இந்த துஆ பாடமா? சொல்லுங்க பாபா. இன்ஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். திரும்ப இன்னொரு சொல்லுங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி. இந்த துஆல உள்ள அந்த கருத்தையும் உள்வாங்கி ஓதுங்க. இந்த துஆவுடைய கருத்தையும் உள்வாங்கி, அதாவது இந்த துஆல நாங்கள் அல்லாஹ்விடத்துல எதற்கு அல்லாஹ்விடத்துல அவனது அருளை கேட்கிறோம் என்றால், அவனது உதவியை கேட்கிறோம் என்றால், அல்லாஹ்வை உன்னை நினைவு கூறுவது திக்ர். திக்ர்ல மிகப்பெரிய திக்ர் எது? அல்லாஹ் சொல்றான், திக்ர்ல மிகப்பெரிய திக்ராக தொழுகையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொழுகையும் சொல்றான். அப்ப தொழுகை என்பது திக்ர் இல்லையா? ஒரு மிகப்பெரிய திக்ர். வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்.
தொழுகை நிலைநாட்டுங்கள் என்னை நினைவு கூறுவதற்காக சொல்றான். எனவே அந்த அந்த தொழுகை என்ற அந்த திக்ருக்குள் இருந்து நாம் கேட்கிறோம். அந்த தொழுகைக்குள் கேட்கப்படுகின்ற துவாக்கள் மறுக்கப்பட மாட்டாது இல்லையா? தொழுகையில் ஒருவர் கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்கப்பட மாட்டார். தொழுகை என்பது அவ்வளவு ஒரு உயர்ந்த சிறந்த ஒரு இபாதத், வணக்கம். நாங்கள் தொழுகைக்குள் நாம் கேட்கிறோம் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக், உன்னை திக்ர் செய்வதற்கு, வஷுக்ரி, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, வஹுஸ்னி இபாதத்திக், உன்னை அழகிய முறையில் நல்ல முறையில் உன்னை வணங்குவதற்கு. இப்போ நமது இபாதத்துகளை நாங்கள் ஏதோ ஒரு சடங்காக ஆக்கிடக்கூடாது, கடமைக்காக செய்துவிட்டு செல்லக்கூடியவர்களாக நாம் மாறக்கூடாது. இபாதத்தை நாம் எவ்வளவு அழகாக செய்ய முடியுமோ, இவ்வளவு நல்ல முறையில் அந்த இபாதத்தை நிறைவேற்ற முடியுமோ அதில் கவனம் எடுக்க வேண்டும். அதுதான் இந்த துவா நாங்கள் கேட்கிறோம், வஹுஸ்னி இபாதத்தி. நாங்கள் அடிக்கடி குர்ஆன்ல ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் அடிக்கடி நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வசனம் என்ன? அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அப்ப ஐயுக்கும் அஹ்சனு அமலா, இந்த இடத்துல அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்லவில்லை ஐயுக்கும் அக்ஸரு அமலான்னு சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்லல? ஐயுக்கும் அக்ஸரு அமலா. அவ என்ன அர்த்தம்? உங்களை யார் அதிகம் அமல் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் சொல்லல. எப்படி சொல்றான்? ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அமலை அழகிய முறையில் யார் செய்கிறார்கள் என்பதை பரிசோதிப்பதற்கு தான் அல்லாஹ் மௌத்தையும் படைத்தான், வாழ்வையும் படைத்தான். அமல் எவ்வளவு அழகாக நாம் அதை செய்கிறோம், முறையாக செய்கிறோம், இதுதான் சோதனை உலகத்தில். இதற்குத்தான் இந்த வாழ்வு. அல்லாஹ் சொல்றான் சுப்ஹானல்லாஹ், நாம் அமலை எவ்வளவு அழகாக செய்ய முடியுமோ அவ்வளவு அழகாக செய்ய வேண்டும். நமது வாழ்க்கையில் நாங்கள் அதுதானே விரும்புகிறோம். நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு வேலையை ஒப்படைக்கிறோம்டா நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் அவரிடமிருந்து? அந்த வேலையை அவர் நல்ல முறையில் முடிக்க வேணும், நல்ல முறையில் செய்து தர வேணும், அதுதான் எதிர்பார்க்கிறோம். இது நமது எதிர்பார்ப்பா? இது இருக்கும் போது படைத்த ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்க மாட்டானா? படைத்த ரப்புல் எதை எதிர்பார்க்கிறான்? அவன் எந்த தேவையற்றவன், அவன் கனி. ஆனா நாம் அந்த அமலை நல்ல முறையில் செய்ய வேண்டும், அழகிய முறையில் செய்ய வேண்டும். எனவே அதுதான் இப்ப இந்த துஆ நாம் அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். அல்லாஹ்விடத்துல நாம் கேட்கக்கூடியது இதுதான், அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த துஆவை பொறுத்தவரையில நபி அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கு முன்னர் அந்த தோழருடைய கையை பிடித்து முஆதை, அல்லாஹ்வின் சத்தியமா நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் கற்றுக் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பண்பு பாருங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய. இந்த நிகழ்வெல்லாம் சஹாபாக்களுக்கு மறக்குமா? சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த நபித்தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா யமனுக்கு அனுப்புகிறார்கள். யமனுக்கு அனுப்புவது என்பது ஹதீஸிலே நாம் படிக்கின்ற போது அது தொடர்பான செய்திகள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அவர்களுக்கு உபதேசங்கள் போதனைகள் செய்தார்கள், எப்படியெல்லாம் போதனைகள் செய்தார்கள், என்னென்ன போதனைகள் செய்யப்பட்டன. யமனுக்கு அனுப்புகின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதுல 2 தோழர்கள், சில ரிவாயத்துக்கள் வருகிறது 2 தோழர்கள் அனுப்பப்படுறாங்க. அதுல ஒரு ரிவாயத்துல முஆத் இப்னு ஜபல், அதே போன்று அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 2 பேரும் அனுப்பப்படும் போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இவங்க தாவான அழைப்பு பணி மட்டுமல்ல, அவர்கள் அந்த பகுதியுடைய கவர்னர்களாக, ஆட்சி பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். நபி அவர்கள் அவர்களுக்கு செய்த உபதேசங்கள்ல முதலாவது உபதேசம் பாருங்க, யஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா. அந்த 2 பேருக்கும் சொல்றாங்க, யஸ்ஸிரா, நீங்கள் அதாவது மக்களுக்கு எளிதாக்க வேண்டும், சிரமப்படுத்த கூடாது. ஆட்சிக்கு அந்த பகுதிக்கு அவங்கள பொறுப்பாக நியமிக்கப்பட்டு அனுப்பப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பொறுப்பை வழங்கிவிட்டு அவர்களுக்கு செய்த உபதேசம் பாருங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், மக்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு சிரமப்படுத்துகிறார்கள் அதிகாரத்தில் உள்ளவங்க. ஒரு சாதாரண விஷயத்துக்கும் என்ன எவ்வளவு லஞ்சம் எடுக்க முடியுமோ, எவ்வளவு ஊழல், எவ்வளவு சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு அற்புதமான முன்மாதிரி ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. சொல்றாங்க, யஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா, மக்களுக்கு நீங்கள் எளிதாக்க வேண்டும், சிரமப்படுத்தக்கூடாது. வலா துஅஸ்ஸிரா. அடுத்து சொல்றாங்க, வபஷ்ஷிரா வலா துனஃபிரா, மக்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்ல வேண்டும். மக்களுக்கு நற்செய்தி, நல்லது தான் சொல்ல வேண்டும், மக்களை வெருண்டோட செய்யக்கூடாது. மக்களை நீங்க வெருண்டோடுகின்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. வலா துனஃபிரா,
அடுத்து சொல்றாங்க வததாவஆ வலா தக்தலிஃபா, நீங்கள் இரண்டு பேரும் தீர்ப்பளிக்கின்ற போது முரண்படக்கூடாது. நீங்கள் இரண்டு பேரும் தீர்ப்பளிக்கின்ற போது என்ன செய்யக்கூடாது? முரண்படக்கூடாது என்று உபதேசம் செய்தார்கள் என்ற செய்தி புகாரியில 3308வது எண்ணில் வருகிறது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி எப்படி தனது பொறுப்பாளர்களை நியமிக்கின்ற போது அவர்களுக்கு எப்படியான உபதேசங்களை செய்தார்கள். நபி அவங்க இன்னொரு உபதேசத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க ஜகாத்தை மக்களிடமிருந்து வசூலிக்கின்ற போது, ஜகாத்தை மக்களிடமிருந்து நீங்கள் வசூலிக்கின்ற போது அதுல நீங்க பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். மிக உயர்ந்ததை நீங்க எடுக்கவும் கூடாது, மிக தாழ்ந்ததை எடுக்கவும் கூடாது, மட்டமானதை எடுக்கவும் கூடாது. என்ன செய்யணும்? நடுத்தரமாக நீங்க ஜகாத்தை வசூலிக்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்களுக்கு இத்தகி தஅவத்தல் மظ்லூம்னு சொன்னாங்க. பாதிக்கப்பட்டவனுடைய துஆவை பயந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆட்சி ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பை நியமித்து அனுப்பும் போது சொல்ற உபதேசங்களை பாருங்க, எப்படியான உபதேசங்களை செய்யறாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவன், அநீதிக்குட்படுத்தப்பட்டவனுடைய துஆவை பயந்து கொள்ளுங்கள், அதற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது என்று சொன்னார். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படித்தான் நபி அவர்கள் தனது தோழர்களே என்ன செஞ்சாங்க? ஆட்சிக்கு அவர்களை உட்கார வைக்கும் போது ஒவ்வொரு பகுதியிலும் இப்படியான அற்புதமான உபதேசங்களை வழங்கினார்கள் என்பதை பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் என்னை வழி அனுப்புவதற்காக, யமனை நோக்கி நான் செல்கின்ற போது என்னை வழி அனுப்புவதற்காக நபி அவர்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கிறாங்க. நான் ஒட்டகத்தில் அமர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன். இது அகமதுல வரக்கூடிய செய்தி. ஒட்டகத்தில் அமர்ந்து நான் சென்று கொண்டிருக்கிறேன். நபி அவங்க நடந்து வாரான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து வருகிறார்கள். எனக்கு பல உபதேசங்களை செய்தவர்களாக வருகிறார்கள், பல விஷயங்களை சொன்னவர்களாக வருகிறார்கள். அப்படி வந்து நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை விட்டு பிரிய போகின்றார்கள். எனக்கு வழி அனுப்பி விட்டு நான் செல்ல போகிறேன், நபி அவங்க மதீனாவை நோக்கி திரும்ப போகிறார்கள் என்ற அந்த இடம் வந்தபோது நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஆதே, மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்றான். முஆதே, இந்த வருடத்துக்கு பிறகு நீங்கள் என்னை சந்திக்காமல் இருக்கலாம், என்னை நீங்கள் சந்திக்காமல் இருக்கலாம், எனது கபருக்கு மேல் நீங்கள் நடக்கலாம், அப்படி என்று ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்போது நான் அழுது விட்டேன் என்று சொல்றான். முஆத் சொல்றார்கள், நான் அழுது விட்டேன். ஜஸ்அன் லிஃபிராகி ரசூலில்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு பெறுகின்ற அந்த கவலையோடு இந்த வார்த்தையும் சேர்ந்து கொண்டது. அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு அவங்க மதீனாவில் பிரிந்து யமனுக்கு போறாங்க, அது ஒரு கவலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த வார்த்தைகள் எனக்குள் மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தியதுன்னு சொல்றாங்க. அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், மதீனாவை பார்த்தவர்களாக நான் அழுதேன் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், முஆதே, அதாவது எனக்கு மிக நெருக்கமானவர்கள், எனக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் என்று சொன்னால், அதாவது இறையச்சம் மிக்க மக்கள் தான், தக்வாவுடைய மக்கள் தான். அவர்கள் மதீனாவிலே இருக்க வேண்டும் என்பதல்ல, அவர்கள் எங்கு இருந்தாலும், அவர்கள் உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் தக்வாவுடையவர்கள், இறையச்சமிக்கவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்னை ஆறுதல் படுத்தினார்கள் என்று அவங்க சொல்றாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் மறுபடியும் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நறுமையான சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றில் உள்ள அற்புதமான செய்திகள், அவர்கள் சஹாபாக்களை எப்படி அழைப்பார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்ற போது, இது இப்னு அபி ஷைபால வருகிறது. தனது தோழர் சஹாபாக்களை அழைப்பார்கள், இஜ்லிஸ் பினா நுமின் ஸாஅத் என்று சொல்லி அழைப்பார்கள். வாருங்கள், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நாம் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம், ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வோம் என்று தனது தோழர்களை அழைப்பவர்களாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை முஆத் இப்னு ஜபல் சொல்றாங்க, இது முக்கியமான உபதேசம், இப்னு மாஜால வருகிறது, லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் வ இன் குத்திஅத வ ஹுர்ரிக் என்று சொல்றாங்க. அதாவது நீங்கள் வெட்டப்படலாம், நெருப்பில் போட்டு எரிக்கப்படலாம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கு, நீங்கள் நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டாலும் நீங்கள் வெட்டப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காதீர்கள். லா துஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ. சாதாரண உபதேசம் அல்ல என் அருமை சகோதரர்களே. இன்று அற்பமான காரணங்களுக்காக எல்லாம் ஷிர்கை செய்து விடுகிறார்கள். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டாலும் நீங்கள் வெட்டப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் எதையும் இணையாக்காதீர்கள். அடுத்து சொல்றாங்க, வலா தத்ருக் ஸலாத்தன் மக்தூபத்தன் முத்தஅம்மிதா. நீங்கள் ஒரு கடமையான தொழுகையை வேண்டுமென்று விட்டுவிடாதீர்கள். கடமையான ஒரு தொழுகையை நீங்கள் வேண்டுமென்று விட்டுவிடாதீர்கள். ஃபமன் தரக்கஹா முத்தஅம்மிதன். யார் வேண்டுமென்ற ஒரு தொழுகையை விட்டானோ அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலிருந்து நீங்கி விட்டான். அவுதுபில்லாஹ். ஃபக்கத் பரியத் மின்ஹு திம்மா. அல்லாஹு தஆலா அவனது பொறுப்பிலிருந்து அல்லாஹ் விலகிக் கொள்கிறான். வேண்டுமென்று ஒரு நேர தொழுகை விடும் போது. சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, அடுத்து சொல்றாங்க, வலா தஷ்ரபில் ஹம்ர். நீங்கள் மதுபானத்தை அருந்தாதீர்கள். ஃபஇன்னஹா மிஃப்தாஹு குல்லி ஷர். அது எல்லா பாவங்களுடைய திறவுகோலாக, சாவியாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்று நபி அவர்கள் இவர்களுக்கு செய்த உபதேசங்கள். எப்படி சஹாபாக்களை உருவாக்கினாங்க அல்லாஹ்வுடைய தூதர், எப்படி பயிற்றுவித்தாங்கன்னு பாருங்க நறுமையான சகோதரர்களே. அப்ப ஏகத்துவத்தை என்ன செய்யறாங்க, ஆழமாக அந்த உள்ளங்கள்ல வேரூன்ற செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நறுமையான சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுத்தவரையில அவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஓரிரண்டு நிகழ்வுகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். தாபியின்கள்ல மிக முக்கியமான ஒரு தாபி தான் ஷாம் நாட்டுடைய, அதாவது அபு இத்ரீஸ் அல் ஹவுலானி ரஹிமஹுல்லாஹ். இவர்கள் ஒரு முக்கியமான ஒரு தாபிஇ. இவர்கள் சொல்கிறார்கள், தஹல்து மஸ்ஜித திமிஸ்க். திமிஸ்கில் உள்ள நான் ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுக்குள் நான் நுழைந்தேன். நுழைந்த போது அங்கு ஒரு பிரகாசமான முகத்தோடு ஒரு இளைஞர் இருக்கிறார். மக்கள் எல்லாம் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். சில ரிவாயத்துக்கள்ல 30 சஹாபாக்கள் இருந்தாங்கன்னு வருகிறது. அப்போது அந்த மக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு மார்க்க விஷயத்தை பற்றிய ஒரு முரண்பாடு வரும்போது அவரிடம் தான் கேட்டு விளக்கம் பெற்றுக் கொள்கிறார்கள், கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள், அவரிடமிருந்து அதற்குரிய விளக்கத்தை பெறுகிறார்கள். அப்போது நான் அவரை பற்றி கேட்டேன். எனக்கு சொல்லப்பட்டது, அவர்தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்டது. நறுமை சகோதரர்களே, மறுநாள் நான் அவரை சந்திக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே என்ன செய்தேன் என்றால், அவர் தொழுது முடிந்தவுடன் நான் அவரிடம் சென்று விட்டேன். அவர் தொழுகையை முடித்தவுடன் அவரிடம் நான் சென்று விட்டேன். அவருக்கு முன்னால் போய் நான் அப்படியே நின்று ஃபஸல்லம்து அலைஹி, நான் அவருக்கு சலாம் சொன்னேன். சொல்லிவிட்டு வல்லாஹி இன்னி லஉஹிப்புக என்று சொன்னேன். அல்லாஹ் மீது சத்தியமாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று நான் அவருக்கு சொன்னேன். அப்போது அவர் அல்லாஹ், அதாவது உண்மையாக அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறீரா என்று கேட்கிறான். 2வது முறையும் கேட்டார்கள், 3வது முறையும் கேட்டார்கள். இப்படி 3 முறை கேட்டார்கள். உண்மையில் நீங்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறீர்களா, உண்மைதானா என்பதை உறுதிப்படுத்தினார்கள். நறுமை சகோதரர்களே, அதன் பிறகு எனது ஆடையை பிடித்து என்னை அவ்வாறு அவர்கள் கட்டி அணைத்து விட்டு சொன்னார்கள், அபுஷிர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் சொன்னார்கள். அபுஷிர் என்று சொன்னார்கள், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன். قال الله تعالى, அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வஜபத் மஹப்பதி லில் முத்தஹாப்பீன ஃபீ. யார் எனக்காக நேசிக்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், யார் எனக்காக ஒருவருக்கு ஒருவர் நேசிப்பார்களோ எனது நேசம் அவர்கள் மீது கடமையாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். அதாவது அல்லாஹ்வுக்காக நாம் நேசிக்கின்ற போது நறுமை சகோதரர்களே, அல்லாஹுடைய நேசம் அவர் மீது கடமையாகிவிட்டது. வல் முத்தஜாலிஸீன ஃபீ, யார் எனக்காக உட்கார்ந்தார்களோ, சுப்ஹானல்லாஹ், யார் எனக்காக அமர்ந்தார்களோ அவர்கள் மீது என் நேசம் கடமையாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். வல் முத்தஸாவிரீன ஃபீ, யார் எனக்காக சந்தித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு என் நேசம் கடமையாகிவிட்டது. வல் முத்தபாதிரீன ஃபீ, யார் எனக்காக அர்ப்பணிக்கிறாங்களோ, கொடுத்து உதவுகின்றார்களோ அவர்களுக்கு என் நேசம் கடமையாகிவிட்டது என்ற செய்தியை சொல்கிறார்கள். இந்த செய்தி அஹ்மதுல பதிவாகிறது. அருமையான சகோதரர்களே, பாருங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அவரிடமிருந்து அவங்க உண்மையில் அந்த நேசத்தை அல்லாஹ்வுக்காக என்னை நேசித்தாங்க என்ற செய்தி வரும்போது அந்த ஒரு ஹதீஸை கொண்டு நற்செய்தி சொன்னார்கள். ஒரு அற்புதமான செய்தி, ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. நாங்கள் அல்லாஹ்வுக்காக என்று நேசிக்கின்ற போது, அல்லாஹ்வுக்காக நாம் ஒரு சபையில் அமர்கின்ற போது, அல்லாஹ்வுக்காக நாம் ஒருவரை சந்திக்கின்ற போது, அல்லாஹ்வுக்காக நாம் ஒருவருக்கு கொடுத்து உதவுகின்ற போது
நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹுடைய நேசம் கடமையாகிவிட்டது என்று இந்த செய்தியை அவர்கள் கூறினார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அற்புதமான ஒரு செய்தி. குர்ஆன்ல நீங்க பாருங்க, சூரத்துன் நஹல் 130 வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹ். இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு சமுதாயம். சுப்ஹானல்லாஹ், அவர் ஒரு தனி மனிதராக இருந்தாலும் அவர் சமுதாயம். கானிதன் லில்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவர், அல்லாஹ்வை வணங்கியவர். அருமையான சகோதரர், ஏகத்துவத்திலே மிக உறுதியாக இருந்தவர்கள். இந்த வசனத்தை ஓதிவிட்டு யார்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் குர்ஆனை 4 பேரிடமிருந்து எடுங்கன்னு சொல்லிட்டு அதுல முதலாவது சொன்ன சஹாபியார் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, இந்த செய்தியை நான் எப்போது அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கேட்டேனோ, சுப்ஹானல்லாஹ், அன்றிலிருந்து நான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை மிகவும் நேசித்தேன் என்றான். மிகவும் ரசூலுல்லாஹ் அந்த 4 பேர்ல முதல்ல சொல்றது இவருடைய பேர் தான், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்னோட பேரை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இந்த குர்ஆன் வசனத்தை ஓதிட்டு சொல்றாங்க பாருங்க, அன்ன முஆதன் கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அதாவது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு பத்தி சொல்றாங்க, அவர் ஒரு சமுதாயம். எப்படிப்பட்ட சிறப்பு கொடுக்குறாங்க பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹ், அதாவது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த வழியிலே உறுதியாக இருந்த ஒரு சமுதாயம் என்று சொல்கிறார்கள். நறுமை சகோதரர்களை, அதன் பிறகு கேட்கிறாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள், அதாவது உம்மா சமுதாயம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறான். அல் உம்மா என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, அவர்தான் மார்க்கத்தை கற்று நல்லதை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர், பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தவர் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியை நாம் பார்க்கின்ற போது இவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள். அடுத்து இவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது, அதாவது தோற்றத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்பானவர். நபி அவங்க இவரை பற்றி என்ன சொன்னாங்க? அதாவது தோற்றத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்பான ஒரு தோற்றத்தை கொண்ட நபித்தோழர் என்ற சிறப்பும் இவர்களுக்கு உண்டு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இவர்கள் என் அருமையான சகோதரர்களே, தங்களுடைய அந்த வாழ்வில் இவர்களுடைய கடைசி அந்த நேரத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, கடைசி காலத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்களே, அந்த ஷாமுடைய பகுதியை தொற்றிக் கொண்டதை, தாஊன், அந்த பிளாக் என்று சொல்லக்கூடிய நோய், கொள்ளை நோய் இருக்கிறதை, அது ஷாம்ல மிக வேகமாக பரவியது. அதுல நிறைய சஹாபாக்கள் அதுல ஷஹீதானார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதில் மரணித்தவர்களை ஷஹீத் என்று சொன்னார்கள். ஷஹீத் என்ற அந்த சிறப்பை அவர்களுக்கு வழங்கினார்கள். அருமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த சிறப்புக்குரியவர்களாக இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நிலையை அடைகின்ற போது அது தொடர்பாக வரக்கூடிய செய்தியை நாம் பார்ப்போமாக இருந்தால், என் அருமையான சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நோய் அவர்களுக்கு தொற்றி இருக்கிறது. அந்த நோய் தான் நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த தாஊன் அம்வாஸ் நோய். அம்வாஸ் என்பது அந்த பகுதி, ஒரு பகுதியில தான் அந்த நோய் ஆரம்பத்தில் என்ன செய்கிறது, அந்த நோய் தொற்றிக்கொள்கிறது. என் அருமை சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்த ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் தனது வாழ்வில் முன்னறிவிப்பு செய்த செய்தி என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ் என்று சொன்னால், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. எப்படி என்றால், அதாவது ஷாம் வெற்றி கொள்ளப்படும், ஷாம் என்ன செய்யப்படும், வெற்றி கொள்ளப்படும். அப்ப உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தை நாம் எடுத்து பார்க்கும் போது ஷாம் வெற்றி கொள்ளப்படுகிறது. நறுமை சகோதரர்களே, அப்ப ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டவுடன் அந்த ஷாம்ல பரவக்கூடிய இந்த நோயை பற்றி, இந்த கொள்ளை நோயை பற்றி ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அந்த நோய் எப்படியெல்லாம் அவங்களோட தோள்களை எல்லாம் என்ன செய்துவிடும், அப்படியே உரித்து விடுகின்ற அளவுக்கு, அவங்களோட உடல்களிலிருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான நோயாக அந்த நோய் இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இந்த நோயிலே மரணிக்கக்கூடியவர்கள் சுஹதாக்கள். அவங்க யாரு? அல்லாஹ் இந்த நோயின் மூலம் யாருடைய உயிரை கைப்பற்றுகிறானோ அவர்கள் எல்லாம் ஷஹீதுகள். அல்லாஹ் அவர்களை சுஹதாக்களாக தன்னிடம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். அல்லாஹ் அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்த விரும்புகிறான். அதன் மூலம் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான். இந்த செய்தியை அறிவித்து விட்டு சுப்ஹானல்லாஹ் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன் குன்த தஅலம், யா அல்லாஹ்,
அதாவது அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியை உண்மையாக சொன்னார்கள், சொல்லியிருப்பார்கள் என்பதை நிச்சயமாக நீ அறிவாய். எனவே அந்த மகத்தான பாக்கியத்தை எனக்கும் எனது குடும்பத்துக்கும் தந்துவிடு என்று துவா செய்தார்கள். எனக்கும் எனது குடும்பத்துக்கும் தந்துவிடு என்று துவா செய்தார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அவரும் அவரது குடும்பத்தினரும் இந்த நோயினால் என்ன செய்யப்பட்டாங்க? எல்லோரும் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அவர்களுடைய கையுடைய விரல்ல தான் இது ஆரம்பித்தது. இந்த நோய், இந்த கொள்ளை நோய் தாவன் என்பது ஆரம்பித்தது. அவர்கள் அதை பார்த்து சொன்னார்கள், அதாவது இது செவ்வகை ஒட்டகைகள் எனக்கு கிடைப்பதை விடவும் சிறந்தது, எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்களுடைய அதாவது மிக ஒரு 30 லட்சம் வயதிலே இந்த உலகத்தை விட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் பிரிந்தார்கள் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கின்றோம். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட அதாவது அல்லாஹுடைய தூதருடைய அந்த பாசறையை வளர்ந்த ஒரு தோழரை பற்றி நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒருவரை பற்றி பேசுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப எப்படிப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு சிறந்த ஒரு நபித்தோழராக இவர் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்திலே நறுமையான சகோதரர்களே, அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் நான் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கேட்ட ஒரு செய்தி. இதை நான் மறைத்துவிட்ட குற்றத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது. நபி அவர்கள் இதை ஆரம்பத்திலே சொல்வதற்கு ஏன் தடுத்தார்கள் என்றால், மக்கள் இதிலே இருந்து அமல் செய்யாமல் போய்விடுவார்களோ என்பதற்குத்தான் நான் சொல்லாமல் நான் பயந்து கொண்டிருந்தேன். ஆனால் இறுதி நேரத்தில் என்னை ஒரு பயம் தொற்றிக் கொள்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தியை நான் மரணித்து விட்டேனோ என்ற அச்சத்திலே, பயத்திலே நான் இந்த செய்தியை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் ஷஹித லா இலாஹ இல்லல்லாஹ முஹ்லிஸன் மின் கல்பிஹி அவ் யகீனன் மின் கல்பிஹி லம் யதுகுலின் நார் அவ் தஹலல் ஜன்னah. அதாவது யார் உறுதியான உண்மையான உள்ளத்தோடு, இஹ்லாஸான உள்ளத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வாரோ அவர் நரகில் நுழைய மாட்டார், அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் கேட்டேன் என்று சொல்லி அந்த செய்தியை அவர்கள் சொல்லிவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அருமை சகோதரர்களே, எனவே மார்க்கத்தை இறுதி வரை மக்களுக்கு எத்தி வைத்தார்கள், மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த தோழர்களாக பாராட்டும் போது நிஅமர் ரஜுலு முஆத் இப்னு ஜபல் என்று சொன்னார்கள். முஆத் இப்னு ஜபல் சிறந்த ஒரு மனிதர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்றால், இந்த வரலாறுகள் நமது ஈமானை அதிகப்படுத்தும். அது மாத்திரமல்லாமல் இந்த வரலாறுகள் நமக்கு உண்மையான அகீதாவை, கொள்கையை சொல்லித்தரும், வணக்க வழிபாடுகளை சொல்லித்தரும், ஈமானை சொல்லித்தரும். அல்லாஹ்வுடைய தூதரிடம் நேரடியாக கல்வி பயின்ற அந்த பாசறையிலே கற்றவர்கள் இவர்கள். எனவே இந்த வரலாறுகளை நாம் அதிகம் படிக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு இவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், நமது பிள்ளைகளுக்கு இவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இந்த முன்மாதிரிகளை எமது வாழ்வில் நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அந்த நபித்தோழர்கள் எந்த வழியிலே சென்று அந்த உன்னதமான மகத்தான வெற்றியை அடைந்தார்களோ அந்த வெற்றிக்குரியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மையும் ஆக்கி அருள வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனை. என் அருமை சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை அதிகம் கற்று நமது ஈமானை நாம் அதிகப்படுத்த வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி யாரிடமிருந்து வருகிறது என்று சொன்னால், இஸ்மாயில் இப்னு உபைதுல்லாஹ் என்ற ஒரு தாபிஈ இடமிருந்து வரக்கூடிய செய்தி. அவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த கடைசி நேரம், அந்த கடைசி நேரத்திலே அவர் என்ன செய்கிறார்? அந்த தாபிஈ அழுகின்றார். அழுது கொண்டு இருக்கின்ற போது அப்போது அவரிடம் கேட்கிறார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள், நீங்கள் எதை நினைத்து அழுகின்றீர்கள்? அப்போது சொன்னார்கள், நீங்க இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்றீர்கள் என்பதை எண்ணி நான் அளவில்லை, மாறாக அதாவது நீங்கள் மிகப்பெரிய ஒரு கல்விமான், ஒரு ஆலிம், இல்மை சுமந்தவர்கள், நீங்கள் இந்த உலகத்தை விட்டு
பிரிந்த பிறகு அந்த இல்மை யாரிடமிருந்து பெறுவது என்பதை எண்ணி அழுகின்றேன் என்று சொல்கிறார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அழாதீர்கள், அழ வேண்டாம் என்று ஆறுதல் படுத்திவிட்டு சொன்னார்கள், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில இருந்தார்கள், எனவே அவரை தவிர யாரும் இல்முக்குரியவர்களாக இருக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் அதன் பிறகு என்ன செய்தான்? மிக பெரும் இல்மை கொண்டு வந்தான். ஃபைன் அனமித்து, நான் மரணித்தால் நீங்கள் 4 பேரிடமிருந்து இல்மை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். 4 பேரை சொன்னார்கள். அதில் முதலாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது சொல்கிறார்கள் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மூன்றாவது சொல்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான்காவது சொல்கிறார்கள் உவைமிர் அபி தர்தா என்று ரலியல்லாஹு அன்ஹும். இந்த 4 சஹாபாக்களை அவருடைய பெயர்களை அடையாளப்படுத்திவிட்டு தாரிக் திமிஷ்கில் வரக்கூடிய செய்தி, இந்த 4 பேரிடமிருந்து நீங்கள் இல்மை பெற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது அருமையான சகோதரர்களே, அவருடைய வயது அதாவது 33 அல்லது 34 இருந்தது என்றுதான் நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நிச்சயமாக நமக்கு மிக பெரும் முன்மாதிரிகள். இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள், அந்த சிறந்த நூற்றாண்டுக்குரியவர்கள் இவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் அதிகம் கற்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை இந்த தீன்ல உறுதிப்படுத்திக் கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து நாங்கள்